சென்னையில் நேற்று இரவு முதலே மழை நின்று போனது என்கிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் வானிலை ஆய்வு மைய தகவல்கள் குறித்து கேட்கலாம். வணக்கம் ராஜா, நீங்க சொல்லுங்க, புயலின் நிலை என்ன இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. தற்பொழுதைக்கு புயல் நேற்று இரவு மேலும் வலு குறைந்து, அதாவது 2 முறை இந்த நடா புயல் வலுவிழந்திருக்கிறது. நேற்று மதியம் புயல் சின்னமாக இருந்தது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருந்தது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 11:30 மணி அளவில் மேலும் வலுக்குறைந்து தாழ்வு மண்டலமாக மாறி தற்பொழுதைக்கு கரையை கடந்து கொண்டிருப்பதாகவும், அதாவது கடலூருக்கும் அதே போன்று கடலூருக்கும் வேதாரண்யத்திற்கும் இடையே காரைக்கால் அருகில் சரியாக காரைக்கால் அருகில் கரையை கடந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 2 முறை இந்த புயல் வலு குறைந்திருப்பதால் அதனுடைய தாக்கம் மிக குறைவாக இருப்பதாகவும், மழையினுடைய அளவும் பல்வேறு மாவட்டங்களில் குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையும் நேற்று பகல் முழுவதிலும் மழை பெய்தது. நேற்று இரவு 8 மணி முதல் இன்று காலை வரை மழை வெகுவாக குறைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று பகலில் இருந்த காற்று கூட முற்றிலுமாக குறைந்து நேற்று இரவில் காற்றினுடைய தாக்கமும் மிக மிக குறைவாக காணப்பட்டது. தற்பொழுதைக்கு அந்த புயல் சின்னம் நடா புயல் சின்னம் 2 முறை வலு குறைந்திருப்பதால் கரையை கடக்கும் இடங்களிலும் கூட காற்றினுடைய, அதாவது தரைக்காற்றினுடைய வேகம் மிக குறைவாக இருப்பதாகவும், அதனால் பெரிய தாக்கம் ஏதும் ஏற்படாது என்றும் தெரிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அதே போல மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுதைக்கு தெரிவித்திருக்கிறது. இந்த நடா புயலை பொறுத்த வரைக்கும் கடந்த 28ஆம் தேதி வங்கக்கடல், அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு சின்னமாக உருவாகி மேலும் மேலும் அது வலுப்பெற்று வந்தது. இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் புயல் சின்னமாக மாறியிருந்ததை அடுத்து அதற்கு நடா புயல் என பெயரிடப்பட்டிருந்தது. நேற்று மதியம் முதல் அதனுடைய தாக்கம் குறைந்திருப்பதால் தற்பொழுதைக்கு இன்னும் சற்று நேரத்தில் முழுவதுமாக இந்த நடா புயல் வலு குறைந்த நிலையில் தாழ்வு மண்டலமாக கரையை கடக்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பெரிய பாதிப்புகள் இன்றி புயல் சின்னமானது கரையை கடந்திருக்கிறது. மழையினுடைய தாக்கம், அதாவது பெரிய அளவில் மழையினுடைய தாக்கம் இருக்கும் என ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. சென்னை முதல் அதே போன்று கடலூர், விழுப்புரம், புதுவை மாநிலம் உள்ளிட்ட பகுதிகள், காரைக்கால் பகுதி, அதே போன்று நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் பெருவாரியாக இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் மாநில அவசர கட்டுப்பாட்டு அறை இரவு முழுவதிலும் செயல்பட்டு வந்தது. அங்கும் நாம் கேட்டபொழுது பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லை. குறிப்பாக அந்த தாழ்வு மண்டலம் கடக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தும் இன்று அதிகாலை வரை வந்த தகவல்படி எந்த பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்துவிடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லை. இருப்பினும் உள் மாவட்டங்களில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.